வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 32 என்ன ப்ராப்ளம்னா, ஸோ ஒரு அரே லிஸ்ட் கொடுப்பாங்க. லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது 2 பொசிஷன் கொடுப்பாங்க. அந்த பொசிஷன்னா இண்டெக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். இங்கே இருக்கிற வேல்யூ தூக்கி இந்த பொசிஷன்லையும், இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ தூக்கி அந்த பொசிஷன்லையும் தூக்கி சேஞ்ச் பண்ணிடணும். இதுக்கு ஸ்வாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. 13, 35, 22, 10ன்றது ஒரு வேல்யூனா அதில் வந்து 1வது பொசிஷனில் இருக்கிறதையும் 2வது பொசிஷனில் இருக்கிறதையும் மாற்றணும். 13, 22 மாற்றி 13 வந்து 22வது இருக்கிற பொசிஷன்லையும் 22 வந்து 13 இருக்கிற இடத்துலையும் வந்து மாற்றணும். ஸோ அப்போ மாற்றினா உங்களுக்கு 22, 35, 13, 10ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? எப்படின்னா நம்ம ஒரு அரேயில் இருக்கிற அரே லிஸ்ட்லாம் ஒன்று தானே. ஸோ அரேயில் இருக்கிற 2 வேல்யூஸ்லாம் எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறது, 2 இது கொடுத்தாங்கன்னா அப்படின்றத நீ பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஒரு லிஸ்ட் வாங்குவோம் நம்ம. லிஸ்ட் ஓகே, ஃபஸ்ட்டு லிஸ்ட் தான் மாற்றிடணும். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? ஸோ எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்புட்டை ஃபஸ்ட்டு வாங்கணும். enter the list அப்படின்னு சொல்லி கொடுத்து லிஸ்ட்டை வாங்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லெட்டர் வச்சுன்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண சாரி ஓகே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுன்ற ஒரு என்ன பொசிஷனில் வாங்குகிறோம் அப்படின்ற பொசிஷன் வாங்கணும். ஸோ இன்புட் வாங்கணும். இன்புட் இன்டர் போஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் 1 வாங்கிக்கிறோம். அப்புறம் போஸ்ட் 2. ஸோ போஸ்ட் 2 அப்படின்னா இன்ட்டை வாங்கிட்டு இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் த போஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போஸ்ட் 2 வாங்கிக்கிறோம். இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பைத்தானில் மட்டும் பண்ண முடிய விஷயம் ஒன்று இருக்குது. இதில் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்வாப்பிங் பண்ணும்போது ஒரு மெத்தட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இது ரெண்டுத்தில் இருக்கிற ஏதாவது வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெம்ப்ன்றது ஒரு வேரியபிள். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த எல் இருக்குல்ல, எல்லோட பொசிஷன் 1 அப்படின்றது இருக்குல்ல, பொசிஷன் 1 வேல்யூனா 1ன்னு இருக்கும். 1னா வந்து 35 வந்து இண்டிகேட் பண்ணும். பட் அதுவும் அது 13 பண்ணும். ஸோ இப்போ -1 பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம 0வில் போய் நிற்கும். ஸோ 0 வேல்யூ தான் இங்கே ஃபஸ்ட்டு. அரையில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். n-1 வரைக்கும். ஸோ n of n-1 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரியே தான். ஸோ -1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து நான் டெம்பரரியாக வந்து டெம்ப்ன்ற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் இருக்கிற அந்த போஸ்ட் 1 வேரியபிள் 1 இருக்கிற இந்த இதுக்குள்ளே என்ன பண்ணுன்னா எல் போஸ்ட் 2 -1 அதுவும் அதே வந்து போஸ்ட் 2னா வந்து நம்மளுக்கு 3 இருக்கும். ஸோ 1 2 3. ஸோ இங்கே வந்து 3ன்னு வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த 3 வந்து இண்டிகேட் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் பண்ணும்போது 0 1 2 தான் வந்து நம்மளுக்கு வந்து அரியல் இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ 2 மாற்றணும். ஸோ -1 பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு 2 வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ 2ல் இருக்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து நான் 1 கன்வெர்ட் பண்ணுறேன். 1ல் இருக்கிற வேல்யூ சேஃப்டியாக நான் வந்து என்ன பண்ணேன், டெம்ப்ன்ற வேரியபிள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே மாற்றினா இந்த இருக்கிற 13 அழிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அதனால் ஓவர் ரைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா 13 வந்து சேஃப்டியாக டெம்ப்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வந்து இந்த 22 வந்து இந்த 13ல் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே 22 இருக்கும். இந்த ஸ்டெப்பில் திருப்பி நான் என்ன பண்ணேன், டெம்ப் இருக்கிற வேரியபிளை வந்து இந்த போஸ்ட் 2க்கு மாற்றணும். ஸோ போஸ்ட் 2 ஸோ எல் ஆஃப் போஸ்ட் 2 -1 என்ன பண்ணுறோன்னா இந்த டெம்பை வந்து அப்படியே மாற்றி வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. ஒன்றும் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ரெண்டுத்தில் ஏதாவது பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தூக்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெம்பில் வந்து ஃபஸ்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதில் 13 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் அடுத்ததான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமா இந்த 13 வந்து 22 இருக்கிற வேல்யூ தூக்கி இந்த 13 ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ ரெண்டுமே 22 இருக்கும். 13 வேரியபிள் மட்டும் இந்த டெம்பில் இருக்கும். கடைசியாக அந்த 22 இருக்கிற இந்த பொசிஷனில் வந்து 13 வந்து டெம்பில் இருக்கிற 13 வந்து தூக்கி இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது மாறிடும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் எல் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பொசிஷன் 1 கேட்குது, 1 கொடுக்குறேன். பொசிஷன் 2 கேட்குது, 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 22 35 13 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஒரு மெத்தடு.
ஸோ இதே மாதிரியே இன்னொரு மெத்தட் என்னன்னா, இது பைத்தானில் வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி தேர்டான ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இதில் வந்து ஒரு இருக்குது. ஸோ post1 -1 இருக்கா. ஸோ கமா போஸ்ட் எந்த நம்பர் நீங்கள் 2 ஸ்வாப் பண்ணமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். ஸோ post2 -1. ஸோ ரெண்டில் இருக்கிற அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கமா செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு இது அப்படியே நம்ம தலைகீழாக எழுதணும். இப்போ நம்ம எழுதின விஷயத்தையும் வந்து ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து post2 வரணும். ஸோ இங்கே வந்து post1 வரணும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே post1 கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல வந்து post2 கொடுத்துருப்பேன். இங்கே post2 கொடுத்துருந்தா இங்கே post1 கொடுத்துருப்பேன். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே post1ம் post2ல இருக்கிற வேல்யூவை அப்படியே வந்து நான் எப்படி அசைன் பண்ணுவேன்னா, post2ல இருக்கிறத தூக்கி வந்து 1லையும் post1ல இருக்கிறத தூக்கி post2லேயே பண்ணுறேன். ஸோ இந்த ஒரே ஸ்டெப்லேயே வந்து நம்ம ஸ்வாப்பிங் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 3 ஸ்டெப்பில் பண்ண விஷயத்த பைத்தான்லாம் ஒரே ஸ்டெப்லேயே பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த தடையும் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. 1 பண்ணியாச்சு, 3 கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா அதே தான் நம்மளுக்கு வந்து ஜம்முன்னு அதே மாதிரி வந்து 22, 35, 30, 10 சொல்லிட்டு அதே வேல்யூ வந்துடுச்சு சரிங்களா. ரெண்டு மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த டெம்பரரி வேரியபிள் வச்சு பண்ணும்போது ஸோ மற்ற எல்லா லாங்குவேஜ்லையுமே இது வந்து பண்ணலாம். பட் இது வந்து பைத்தானில் மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தானில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து இத்தனை லைன் கோட் பண்ணாமல் ஒரே லைன்லேயே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து எல்லா லாங்குவேஜும் வந்து படிக்க வந்து ஒரு இடத்துல வந்து எது ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்வாப்பிங் ப்ராப்ளம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம பைத்தானில் பண்ணால் ஒரே லைனில் பண்ணலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு உடனே வரும் சரிங்களா. ஸோ இன்றைக்கான ப்ராப்ளம் இதுதான். உங்களுக்கு ரெண்டுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு எப்படி ஸ்வாப் பண்ணுறது, இல்லை ரெண்டுமே இல்லாமல் எப்படி வந்து அந்த 2 வேரியபிளை வச்சு ஸ்வாப் பண்ணுறது 2 மெத்தட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார்